அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு டாட் 24/7 தமிழ். நான் கிஷோர், ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ஸோ இந்த வீடியோவில் நேற்று பார்த்ததோட கண்டினியூஷன் தான். நேற்று நம்ம ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்போம். அண்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கும் நாளைக்கும் மோஸ்ட்லி அந்த கிளாஸஸ் போகும், நிறைய டாபிக் இருக்குது. அண்ட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறேன். நம்ம இன்ஸ்டியூட்டில் என்டிபிசிக்கான தேர்ட் பேட்ச் சென்னை எக்ஸ்பிரஸ் 3.0 அப்படின்ற பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பேட்ச்லையுமே உங்களுக்கு எல்லா அட்வான்டேஜஸ் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பேட்ச்லையுமே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி 150+ hours ஆஃப் லைவ் கிளாஸஸ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் 116 டெஸ்ட் சீரிஸும் சேர்ந்து வந்துடும். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ்ல செக்ஷனல் டெஸ்ட் சீரிஸ்ல இருந்து ஃபுல் டெஸ்ட் வரைக்கும் எல்லாமே இருக்கும். அது கூடவே ஒரு பிரிண்டட் புக் ஒன்று நமக்கு தர்றோம். ஸோ இங்கிலீஷ்ல டிடிபின்னு சொல்லக்கூடிய இந்த புக். ஸோ 20 கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் சொல்யூஷனோட இருக்கும், உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். அண்ட் அது கூட OMR ஷீட்டும் இருக்கும். இது உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் வந்துடும். ஸோ இந்த ஷீட், இந்த ஆன்சர் ஷீட்டை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றது மூலியமா இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்குன்றது தான் நமக்கு இந்த புக்கோடைய அந்த எய்மே. ஸோ அந்த புக் எல்லாத்தையும் நீங்க தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன அந்த டிடிபின்றது இது, அது உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும். ஆனால் அதே கைட் புக்கா இருக்கட்டும், இதே நம்ம 40+ NTPC 40க்கும் அதிகமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கக்கூடிய NTPC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கக்கூடிய ஓவரால் புக் செட், இது எதுவா இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணதா இருந்தாலும் சரி, நீங்க இந்த Y890 இந்த கோடை யூஸ் பண்ணிக்கும் போது 17% 17% ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்க முடியும். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலுமே kishore.mohankumar@ara24sun.com இதனோட அஃபிஷியல் மெயில் ஐடி தான். எந்த டவுட்னாலும் நீங்க இதில் கேட்டுக்கலாம். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு இப்போ நம்ம உள்ள போயிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபேக்ட்ஸ். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நேற்றே நம்ம பார்த்து இருந்திருப்போம். இந்த ஏர்லியஸ்ட் சிவிலைசேஷன்ஸ், அந்த பழங்கால அல்லது ஆரம்ப கால நாகரிகங்கள் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் யார் இருந்தா மெசபடோமியா. அது எந்த பகுதியில் இருந்துச்சுப்பா? ஈராக் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்கள். ஸோ ஈராக் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரி நம்ம இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடியதான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம நேற்றே பார்த்துருப்போம். ஸ்பெசிஃபிக்கா நார்த் வெஸ்ட் இந்தியா, இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடியது அப்படின்னு நமக்கு தெரியும். பட் ஆனா அதுல நிறைய தளங்கள் இன்னைக்கு தேதிப்படி இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்குள்ள இருக்குது. அன்டிவைடட் இந்தியா, பாகிஸ்தானும் இந்தியா ஒன்னா இருந்துச்சுங்க இல்லையா? அப்போ வந்துட்டு ஓவராலா இந்தியாக்குள்ள இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இப்போ வந்துட்டு இந்தியாவில கொஞ்சம், பட் நிறைய தளங்கள், நிறைய சைட்ஸ் வந்துட்டு பாகிஸ்தானுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அடுத்த பாயிண்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எந்த பீரியடை சேர்ந்தது, எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்றது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஏரியா, கன்ஃபியூசிங் பாயிண்ட் கூட. பிரான்ஸ் ஏஜ், வெண்கல காலத்தை சேர்ந்ததுன்றது ரொம்ப முக்கியமா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இது ஆல்ரெடி கேள்வி கேட்டிருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டு மிஸ்டேக் விட்டுட்டு வந்திருந்தாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பிலாங்ஸ் டு விச் ஏஜ் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க, விச் பீரியட் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு அயன் ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டு வந்தாங்க, இரும்பு காலம்னு கொடுத்துட்டு வந்தாங்க. பட் அதான் இல்லை, இரும்பு காலம் அப்படின்றதாகட்டும், இல்லை காப்பர் ஏஜ், இது வந்துட்டு பிரான்ஸ் ஏஜ், இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்றதை கொடுத்தாலுமே கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கணும். பிரான்ஸ் ஏஜ் அப்படின்றது தான் இண்டஸ் வேலி டைம் பீரியட். ஸோ சிந்து சமவெளி காலம் அப்படின்னா அது வெண்கல காலம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஓவரால் இதோடைய அந்த ஏரியா பார்த்தோம், பரப்பளவு பார்த்தோம்னா 13 lakh square kilometer, 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரப்பளவு உடையது. இது அவ்வளவு பெரிய நாகரிகமா இருந்துச்சு. அண்ட் இந்த நாகரிகங்களை, இந்த சிவிலைசேஷன்ல நியர்லி 6 பிக் சிட்டிஸ், 6 பெரிய நகரங்களும், மோர் தென் 200 வில்லேஜஸ், 200க்கும் அதிகமான கிராமங்கள் பகுதியையும் நம்ம கண்டெடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு பெருமை மிக்க இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் இன்னும் உள்ள என்னென்ன இருக்குன்றதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஓகே, அண்ட் இதோட இந்த பேசிக் ஃபேக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இதை யாரு போய் பார்க்கிறா அப்படின்றதுல இருந்தே நம்ம கொஸ்டின் ஏரியா தான். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு விசிட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? சிந்து சமவெளி நாகரிகத்தை முதலில் பார்வையிட்டவர் யார்? இதுவே ஒரு முக்கியமான கொஸ்டின் ஏரியா. சார்லஸ் மேசன். ஸோ சார்ல்ஸ் மேசன் 1826, 1826ல சார்ல்ஸ் மேசன் தான் இந்த அவருடைய புக்ல, அவருடைய இந்த டைரி எழுதுற பழக்கம் மாதிரி அவருடைய புக்ல வந்துட்டு ஒன்று எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி நான் போய் பார்த்துருக்கிறேன், சில இடிபாடுகள் இருந்திருக்குது அந்த இடத்துல, வந்துட்டு சில பில்டிங்ஸ் மாதிரி இருக்குது, அதெல்லாம் இடிபாடுகளா இருக்குது. அது எப்ப இருந்ததுன்னு தெரியல, ஆனா அது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி, அது 100கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி கூட அது உருவாயிருந்திருக்கலாம். ஆனா அவர் கெஸ் பண்ணதை விட ரொம்பவே அதிகம் தான். 5000 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி கட்டி வச்சிருந்துருக்காங்க. ஸோ எவ்வளவு அட்வான்ஸா அப்பயே இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த இடிபாடுகளை நான் பார்த்தேன்ற மாதிரி அவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுனால அவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் டு விசிட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஹரப்பா அல்லது இண்டஸ் வேலி சிந்து சமவெளி நாகரிகத்தை முதலில் பார்வையிட்டவர், அதாவது ஹரப்பா நாகரிகத்தை முதலில் பார்வையிட்டவர் சார்ல்ஸ் மேசன். ரொம்ப ரொம்ப முக்கியம், 1826ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படின்றவர் அம்ரி அப்படின்ற சைட், அம்ரின்ற தளத்தை போய் விசிட் பண்றாரு. அண்ட் 1853ல 1853ல தான் இன்னொரு முக்கியமான பர்சன் வராரு,
அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அது வந்து பார்வையிடுற அந்த வருடம் கூட கொஞ்சம் முக்கியம் தான், அந்த ஆண்டு கூட கொஞ்சம் முக்கியம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த 1853லயே நம்ம இந்தியாவில் இன்னொரு முக்கியமான ஈவெண்ட் நடந்திருக்கும், அதோட இதை லிங்க் பண்ண வேண்டியதான் இருக்குது. என்ன அந்த முக்கியமான ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன், இந்த ரயில்வே ரோடு அப்படின்றது முதல்ல ரயில் ரோடு போட்டது எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும், பாம்பேல இருந்து தானே வரைக்கும் போட்டிருப்பாங்கன்றது நம்ம படிச்சிருந்துருக்கலாம். ஸோ அப்போ 1853ல தான் அதை போட்டிருப்பாங்க. 1853ல தான் இது ரயில்வே லைன் போட்டிருப்பாங்க. சார் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு. 1853ல ஃபர்ஸ்ட் லைன் அங்கே போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லா இடங்களுக்குமே அதை கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு 3 வருஷம் கழிச்சு 1856ல 1856ல 2 லைன் போடுறாங்க, ரயில்வே லைன். எப்படி பாம்பே டு தானே கனெக்ட் பண்றாங்களோ அதே மாதிரி லாகூர்ல இருந்து கராச்சி வரைக்கும் கனெக்ட் பண்றாங்க. இன்னைக்கு தேதிப்படி இது ரெண்டுமே பாகிஸ்தான்ல தான் இருக்குது. ஸோ லாகூர்ல இருந்து கராச்சின்ற இடம் வரைக்கும் இந்த ரயில்வே லைனை போடுறாங்க. ஆனா இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த லைன் போடுற நடுவு இருக்கு. இப்ப இந்த 2 லைன் வந்துட்டு இங்க லாகூர் இருக்கு, இங்க வந்துட்டு கராச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ரயில் லைன் போடணும்னா இதுக்கு நடுவுல வரக்கூடிய பகுதிகளில் நிறைய இடங்கள்ல இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய இந்த இடிபாடுகள் புதையங்கள் வந்து இருக்குது, புதைஞ்சு கிடக்குது. அப்ப இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு தானே ரோடு போடுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரெயின் ரோடு போடுறாங்கன்னா இப்ப எவ்வளவு நிலத்தை வந்துட்டு சீர் பண்ணணும் இல்லையா. அப்ப இது எல்லாத்தையும் இடிக்க ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பதறி போயிட்டாரு யாரு அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஏன்னா இது ஏதோ ஒரு பெரிய ஹிஸ்டரியை சொல்ல வேண்டியதா இருக்குது. ஹிஸ்டரி இல்ல, இது ஒரு சிவிலைசேஷனையே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அவர் வந்துட்டு அவருக்கு இதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனா இவர் வந்துட்டு போய் கேட்கிறாரு அந்த 1853 டைம் பீரியட்ல இதை நம்ம எக்ஸ்கவேட் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அதுல இருக்கக்கூடியது என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்கிறாரு. பிரிட்டிஷ்காரங்க ஃபண்ட் எல்லாம் அலோகேட் பண்ண முடியாது, அதுக்காக நம்மகிட்ட ஃபண்ட் இல்ல, ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப கஷ்டம் தான், அதுக்காக அதுவும் இல்லாம கொஞ்சம் டீக்ரேடும் பண்ணியிருப்பாங்க. இவங்கெல்லாம் இந்தியர்கள், இந்த இந்தியர்களுக்கு பெரிய ஹிஸ்டரி என்ன இருந்திருக்க போகுது, இவங்க எல்லாருமே என்ன பெரியதா இங்க வாழ்ந்திருக்க போட்டாங்க, பெரிய ஒரு பில்டிங் எல்லாமே கட்டி வச்சிருக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய பேர் டீக்ரேட் பண்ணி பேசினாங்களாம். பட் ஆனா 1856ல இந்த விஷயம் நடந்த உடனே இவரால பொறுத்துக்க முடியல. இவர் உடனே போய் மறுபடியும் கேட்கிறாரு இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த ஆர்கியாலஜிக்கல் விஷயங்களை இன்னும் கொஞ்சம் முன்னெடுத்து போகணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவருடைய எஃபர்ட்ஸ்ல உருவானதுதான் 1861ல 1861ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை உருவாகுது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அதனாலேயே பாருங்க, இவர் தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உருவாகிறது காரணமா இருந்து நிறைய எக்ஸ்கவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கின்றதுனால தான் இவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி, இந்திய தொல்லியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI உடைய ஃபர்ஸ்ட் சர்வேயராகவும் இவர் தான் இருந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தேதிப்படி அதோட ஹெட் குவார்டர்ஸ் தலைநகரம் எங்க இருக்குன்னா டெல்லியில தான் இருக்குது. ஸோ யூனியன் டெரிட்டரி டெல்லியில தான் இருக்குன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் இவரோட விசிட்டிங் பீரியட்ஸ் டைம் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 தடவை வந்துட்டு இந்த ஹரப்பா ரீஜனை போய் விசிட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் போனது 1853, செகண்ட் 1856 அந்த ரெயின் ரோடு போடுறப்போ, அதுக்கப்புறம் 1875ன்றது ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அவ்வளோ முக்கியம் இல்லை பட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பேசிக் ஃபேக்ட்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுது. 1920s 1920களில் ஹரப்பாவையும் மொஹஞ்சதாரோவையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது ரொம்ப நல்லா எக்ஸ்கவேட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு சின்ன சின்ன இடங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ அண்ட் இதில் தான் ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்கவேஷன். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகத்திலே ஃபர்ஸ்ட் ஒரு பெருசா கண்டுபிடிச்சு எக்ஸ்கவேட் பண்ண அந்த முதல் இடம் எதுனா அதுதான் ஹரப்பா. அதனாலதான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இன்னொரு ஒரு பேரும் இருக்குது, ஹரப்பன் நாகரிகம், ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மொஹஞ்சதாரோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுல எக்கச்சக்கமான ஃபைண்டிங், எக்கச்சக்கமான பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய ஒரு இன்சைட்ஸா இருக்குது அப்படின்ற சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் 1924, ஸோ இந்த கேப்லேயே நிறைய இடங்கள், சின்ன சின்ன இடங்களும் கண்டுபிடிக்கிறாங்க, பெரிய பெரிய இடங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்கேட்டர்டு ஏரியால இருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹரப்பாக்கும் மொஹஞ்சதாரோக்குமே 100கணக்கான கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்குது, தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹரப்பா எங்கேயோ இருக்குது, மொஹஞ்சதாரோ எங்கேயோ இருக்குது. அது மாதிரி எல்லா இடங்களையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம். ஆனா எல்லாருக்கும் என்ன டவுட் வருது, இவ்வளோ தூரத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரே மக்களா இருந்திருப்பாங்களா, வேற வேற மக்களா கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி டவுட் வருது. ஆனா ஜான் மார்ஷல் அப்படின்றவர் தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நல்லா ஆராய்ந்து அவர் என்ன கன்க்ளூட் பண்றாரு அப்படின்னா, இந்த மொத்த நிலமும் ஒரே சிவிலைசேஷன், இதெல்லாம் ஒரு லார்ஜ் சிவிலைசேஷனை சேர்ந்த இடம் தான், இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய
நாகரிகத்தை சேர்ந்த இடம் தான். ஏன்னா இது எல்லா இடங்களுக்கும் ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருந்துட்டே இருக்குது, ஏதாவது ஒரு ஒற்றுமை இருந்துட்டே இருக்குது அப்படின்றத சொல்றாரு. ஸோ அது மட்டும் இல்லாம ஜான் மார்ஷல் அவர்கள் தான் இந்த டேர்மையே காயின் பண்ணதுன்னு சொல்றாங்க. இது கூட ஒரு சின்ன கொஸ்டின் ஏரியா தான். Who coined the term Indus Valley Civilization? ஸோ இந்த சிந்து நதியை ஒட்டி தானே இதெல்லாம் இருக்குது. அதனால தான் சிந்து சமவெளி நாகரிகம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பேர் வச்சதே இந்த ஜான் மார்ஷல் தான் அப்படின்றத சொல்றாங்க. இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் டூ யூ நோ செக்ஷன்ல ஒரு சின்ன பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. 1961 தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி இருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு தொல்லியல் துறை உருவாக்கி இருந்திருப்பாங்க. ஒரு 100 வருஷம் கழிச்சு அப்படியே 1861 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை ஆரம்பிச்சது. 1861 1861 அப்படியே எக்ஸாக்டா ஒரு 100 வருஷம் 1961 தமிழ்நாடுடைய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் உருவாக்கி இருக்கிறாங்க. அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு நல்லா தெரியும். கீழடியா இருக்கட்டும், இன்னும் நிறைய அகழ்வாராய்ச்சிகள், இந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதே அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் கொஞ்சம் முக்கியம் தான். மேகர்கார் அப்படின்ற ஒரு இடம் இருக்குப்பா. இது வந்து ஒரு நியோலித்திக் சைட், ஒரு புதிய கற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேகர்கார் அப்படின்றது ஒரு புதிய கற்கால தளம். இப்ப எங்க இருக்குன்னா போலான் பேசின், ஸ்பெசிபிக்கா பலூச்சிஸ்தான், பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கக்கூடிய, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தான் அப்படின்றதுலதான் யார் இருக்கா, இந்த மேகர்கார்ன்ற இடம் இருக்குது. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலா நியோலித்திக் சைட், புதிய கற்காலம். இவங்களாச்சு இண்டஸ் வேலி பீப்புள் ஆச்சு பிரான்ஸ் ஏஜ்ல இருக்காங்க, வெண்கல காலம். இவங்களுக்கு மெட்டலை பத்தி ஏதோ ஒரு ஐடியா இருக்குது, அதாவது உலோகத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. பிரான்ஸ் எப்படி உருவாக்க முடியும், காப்பர் வச்சுதான் பிரான்ஸ் உருவாக்க முடியும், தாமிரத்தை வச்சுதான் வெண்கலத்தை உருவாக்க முடியும். அப்ப இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே தெரியுதுன்றதுனால இவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்ட். ஆனா கற்காலத்துல, அதான் நியோலித்திக் தான், புதிய கற்காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் இந்த மேகர்கார்ல இருந்திருக்கலாம் அப்படின்றது எவிடன்ஸ்ல சொல்றாங்க. அப்ப இந்த மேகர்கார் அப்படின்ற இடத்துல 7000 BCக்கு முன்னாடி, 7000 முன்போது ஆண்டுக்கு முன்னாடியில இருந்து கூட மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற சொல்றாங்க. அதனாலேயே இந்த ஒரு இடத்த என்னன்னு சொல்றாங்க பாருங்க, ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட் தான். ப்ரீகர்சர் டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி என்று கருதப்படக்கூடிய இடம் எது? ரிப்பீட்டட் கொஸ்டின் ஏரியா, கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்குது இனிமேலும் கூட. ஸோ ப்ரீகர்சர் டு ஐவிசினா அது மேகர்கார் அப்படின்ற இடம் தான். இந்த மேகர்கார் அப்படின்ற இந்த இடத்த தான் முன்னோடி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி என்று அழைப்பன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் பேசிக்கான ஃபேக்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மேகர்கார்ன்றது பாருங்களேன், இந்த இடத்துல இருக்குது. ஆக்சுவலா இது வந்து ஒரு நியோலித்திக் சைட், பட் மற்ற எல்லா இடங்களும் இருக்குது. லோத்தல், இந்த இடத்துல மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, இந்த மாதிரிலாம் நிறைய வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி, இது எல்லாத்தையும் விட இந்த மேகர்கார் அப்படின்றது ரொம்ப ஏர்லியஸ்டா இருந்திருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. சரி, இது வரைக்கும் ஒரு செட் ஆஃப் டேட்டா பார்த்தோம். ஆனா இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய இந்த ஸ்லைட்ஸ் இருக்குங்க இல்லையா, இந்த ஒரு 2-3 ஸ்லைட் இருக்குங்க இல்லையா, இது மறுபடியும் எட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா மாறுது. இம்பார்ட்டன்ட் எக்ஸ்கவேஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபைண்டிங்ஸ், இந்த முக்கியமான அகழ்வாராய்ச்சிகள். ஸோ அப்போ அதே தான் 2 ஸ்லைடு அதே தமிழ்லையும் இருக்குது. பட் இதெல்லாம் நான் இங்கிலீஷ்ல வச்சு நான் சொல்லிடுறேன். ஏன்னா தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு இந்த பிடிஎஃப் மூலியமா நீங்க படிச்சுக்கலாம். ஆனா ரெண்டும் ஒரே விஷயங்கள் தான். ஸோ அப்போ அந்த தமிழ்ல இருக்கக்கூடியதுமே டிரான்ஸ்லேஷன்றதை தாண்டி டிரான்ஸ்லிட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹரப்பானா ஹரப்பா அப்படின்னு தான் இருக்கும், பேர் கூட மாறா. தயாராம் சாகினி, ராவின்ற ரிவர், பாகிஸ்தான், இது எல்லாமே பேர் அப்படியே தான் இருக்கும். போது நான் கண்டிப்பா அதுல சொல்றது உங்களுக்கு புரியும். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல பார்த்தோம்னா பாருங்க, இந்த இம்பார்ட்டன்டான பிளேசஸ், ஃபைண்டிங்ஸ், எந்தெந்த இடத்தெல்லாம் எக்ஸ்கவேட் பண்ணிருக்காங்க, அது எந்த வருஷம் எக்ஸ்கவேட் பண்ணாங்க, எந்த வருஷம் அகழ்வாய்ச்சி பண்ணாங்க, யாரு பண்ணாங்க, அதை தாண்டி அதோட இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்ஸ் என்னன்றது வரைக்கும் எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஆல்ரெடி இந்த சின்ன விஷயத்த சொல்லியாச்சு. the first place to be excavated in Indus Valley, சிந்து சமவெளியிலேயே முதல்ல அகழ்வாராய்ச்சி பண்ண இடம் எது அப்படின்னா அது ஹரப்பா. அதனாலதான் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹரப்பன் சிவிலைசேஷன், ஹரப்பன் நாகரிகம்னு இன்னொரு பேர் இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஹரப்பா, ஆனா மோஸ்ட் ஆஃப் த சைட்ஸ், ஏன் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, இது ரெண்டும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சைட். எல்லாத்தையும் விட இது ரெண்டும் ரொம்ப முக்கியம், நிறைய ஃபைண்டிங் கிடைச்சது. ஆனா இந்த ரெண்டுமே எந்த இடத்துக்குள்ளதான் இருக்குன்னா இன்னைக்கு தேதிப்படி பாகிஸ்தானுக்குள்ள தான் இருக்குன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ பாகிஸ்தானுக்குள்ள தான் இருக்குது. ஸோ ஹரப்பாவும் எங்க தான் இருக்குது, பாகிஸ்தான்ல தான் இருக்குது. ஆனா இந்த ரிவர் இருக்கு பாத்தீங்களா, இண்டஸ் ரிவர் தான் முக்கியமானது. சிந்து நதி, சிந்து ஆறை ஒட்டி தான் இது எல்லாமே இருக்குது. ஆனா அதோடைய ட்ரிபியூட்ரிஸ், துணையாறுகள் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹரப்பாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரிவர் அதான் ராவி ரிவர், ராவி ஆறு. அது யாரு, அது ஒரு ட்ரிபியூட்ரி, இண்டஸோடைய இன்னொரு ட்ரிபியூட்ரி, சிந்து நதியினுடைய, சிந்து ஆறினுடைய இன்னொரு துணையாறு தான். பட் அந்த ராவி தான் இந்த ஹரப்பாக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதா இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ விச் ரிவர் இஸ் லொகேட்டட் நியர் ஹரப்பா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்கன்னா, ஹரப்பாக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஆறுனா அது ராவி. அந்த ராவி நதி படுக்கையில தான் இந்த ஊரு, இந்த ஹரப்பான்றது ஊரு. இதெல்லாம் ஒரு ஊருக்கு சமம் தானே. ஹரப்பான்றது ஊரு, மொஹஞ்சதாரோ ஒரு ஊரு, சன்குதாரோ ஊரு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரும் உருவாயிருக்கு. அப்படின்னா
ஹரப்பா அப்படின்றது இந்த ராவின்ற ரிவர் ஒட்டி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அதுவுமே எக்ஸ்கவேட் பண்ண இயர் ரொம்ப முக்கியம். 1921 1920s பார்த்தோம் இல்லையா, 1920களில், அது ஸ்பெசிஃபிக்கா 1921 தான் எக்ஸ்கவேட் பண்றாங்க. சரி, ஓகே, ஹரப்பா வந்து எக்ஸ்கவேட் பண்றாங்க. ஆனா எக்ஸ்கவேட் பண்ண முக்கியமான பர்சன் டிஆர் சாஹினி அப்படின்னு சொல்லுவாங்க, தாயாராம் சாஹினி. இது வரைக்கும் ரொம்ப முக்கியம் தான். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்ஸ் பாருங்களேன். ஹரப்பால தான் இந்த புல்லக் கார்ட்ஸ், இந்த மாட்டு வண்டிகள் மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொம்மைகளா இருக்கட்டும், இந்த சாண்ட்ஸ்டோன் ஸ்டாச்சூஸ், இந்த மணற்கற்களால் உருவாயிருக்கக்கூடிய சிலைகள், இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஹரப்பால. அதே அடுத்தது பாருங்க மொஹஞ்சதாரோ அப்படின்றது. ஸோ மொஹஞ்சதாரோ அதோடைய மீனிங்கே ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். அதனால தான் சில இடங்கள்ல மட்டும் பிராக்கெட்ல சில டேர்ம்ஸ் கொடுத்துருப்பேன், அதுவும் கொஞ்சம் முக்கியம் தான். மொஹஞ்சதாரோ அப்படின்னா மீனிங் பாருங்க, மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு அர்த்தம். அதாவது பிணங்களின் மேடு, அதாவது இறந்தவர்களின் மேடு அல்லது பிணங்களின் மேடு அப்படின்றதான் இதோடைய மீனிங்காவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே பாகிஸ்தான்ல தான் இருக்குது. பட் இது டைரக்டா இண்டஸ் ரிவர், சிந்து நதியை ஒட்டிய வரக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஸோ டைரக்டா இண்டஸ் ரிவர் ஒட்டி இருக்குது. 1922ல எக்ஸ்கவேட் பண்றாங்க, 1922ல உருவாக்குறாங்க, அகலாராய்ச்சி பண்றாங்க. அகலாராய்ச்சி பண்ண முக்கியமான பர்சன், எக்ஸ்கவேட் பண்ண பர்சன் ஆர்டி பானர்ஜி அப்படின்றவர் வந்து எக்ஸ்கவேட் பண்றாரு. அண்ட் இங்கே தான்ப்பா இந்த மொஹஞ்சதாரோல தான் நம்ம இந்த போட்டோஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொன்னாலே ஒரு ஸ்டாச்சு இருக்கும், டான்சிங் கேர்ள்ன்ற ஒரு ஸ்டாச்சு, இப்படி கையை வச்சுட்டு நிக்கிற மாதிரி ஒரு நடன மாது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அது ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு தான். ஸோ அதுவா இருக்கட்டும், இன்னொரு ஒரு பேர்ட் மேன் ஆர் பிரீஸ்ட் கிங்னு சொல்லக்கூடிய தாடி மனிதன் மாதிரி ஒரு ஸ்டாச்சுவா இருக்கட்டும், ஒரு சிலையா இருக்கட்டும், பசுபதி சீல்னு சொல்லக்கூடிய ஒரு முத்திரையா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் கண்டுபிடிச்சது இந்த மொஹஞ்சதாரோ தான். ஸோ அதனால இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா. ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், டான்சிங் கேர்ள், கிரேட் பாத், பெரும் குளம், ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஏரியா, அதுவுமே மொஹஞ்சதாரோ தான். கிரேட் கிரானரி, மிகப்பெரிய ஒரு தானிய களஞ்சியமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. பசுபதி சீல், பசுபதி முத்திரை, பிரீஸ்ட் கிங், ஓவன் காட்டன் அப்படின்னு, பருத்தி அப்படின்னு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சது மொஹஞ்சதாரோ தான். ஏன் இதை நான் முக்கியமான பாயிண்டா சொல்றேன், இந்த இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இனிமேலும் கேட்க வாய்ப்பு இருக்குது. த ஸ்டாச்சு ஆஃப் டான்சிங் கேர்ள் வாஸ் ஃபவுண்ட் இன் டேஷ், இப்படிதான் கேட்டிருக்காங்க. நடன மாதுவின் சிலையை எந்த இடத்தில் கண்டுபிடித்தனர் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ ஆப்ஷன்ல ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, சன்குதாரோ, இந்த 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மொஹஞ்சதாரோல தான் டான்சிங் கேர்ள் கண்டுபிடிச்சாங்கன்னு உங்களுக்கு சொல்ல தெரியும். ஸோ இந்த அளவுக்கு எல்லாமே முக்கியம் தான், நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து தான் பாருங்க சன்குதாரோ அப்படின்ற இடமா இருக்குது. ஸோ இந்த சன்குதாரோக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்குது, லான்கஷைர் ஆஃப் ஐவிசி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகத்தின் லான்கஷைர் என்று அழைக்கப்படும் இடம் எதுனா அது இந்த சன்குதாரோ அப்படின்றது தான். இதுவும் பாகிஸ்தான்ல தான் இருக்குது. அண்ட் பாகிஸ்தான்லயுமே ஸ்பெசிஃபிக்கா எந்த ரிவர்ல இருக்குது அப்படின்னா இண்டஸ் ரிவர் தான். இது மெயின் பிரான்ச், சிந்து நதியை ஒட்டி தான் வருது. அண்ட் 1931 1931ல எக்ஸ்கவேட் பண்றாங்க. அண்ட் எக்ஸ்கவேட் பண்ற அந்த பர்சன் யார் அப்படின்னா என்ஜி மஜும்தார் அப்படின்றவர் தான் எக்ஸ்கவேட் பண்றாரு. அண்ட் இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த டெரகோட்டா புல்லக் கார்ட்ஸா இருக்கட்டும், அதாவது இந்த சுடு மண்ணுன்னு சொல்ல இந்த கிளே மாதிரி இருக்கும் இல்லையா, களிமண், அந்த களிமண்ல செஞ்ச பொம்மைகள், ஸோ அதுதான் டெரகோட்டான்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த புல்லக் கார்ட்ஸ், அது மாட்டு வண்டி மாதிரி இருக்கிறது. அண்ட் சன்குதாரோ தான் the only city without a citadel அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. சிட்டடல்னா என்ன, இப்போ இதில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே, தலங்கள் எல்லாத்துலேயுமே சிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த நகரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 இடம் இருக்கிற மாதிரி பிரிக்க முடியுது. ஒன்று வந்துட்டு மேட்டு பகுதியை மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கக்கூடிய நிலமா இருக்குது. இன்னொரு செக்ஷன் அதே இடம் அதே ஊர், இன்னொரு செக்ஷன் லோ பிளேன்ஸாக இருக்குது. அப்போ இந்த ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, மேபி இந்த மேட்டு பகுதி, அந்த மேட்டு பகுதி தான் சிட்டடல் அப்படின்னு சொல்கிறோன்னா, மேபி அந்த ரீஜன்ல யாரு வாழ்ந்திருந்திருக்கலாம், இந்த ஆட்சியாளர்கள், இந்த இடத்த பார்த்துக்கக்கூடிய நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆட்சியாளர்கள் வாழ்ந்திருக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியில இந்த மக்கள் வாழ்ந்திருக்கலாம், அதாவது பாப்புலர் பீப்புள், மக்கள் வந்து வாழ்ந்திருக்கிறது கீழேயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி எல்லா சிட்டிஸ்லயுமே, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, இந்த மாதிரி எல்லா நகரங்கள்லயுமே நம்மளால சிட்டியில ஒரு சிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிட்டடல்னு ஒன்று இருக்குது, லோவர் ரீஜன் ஒன்று இருக்குது. ஆனா இந்த சன்குதாரோல மட்டும்தான் சிட்டடல் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. ஸோ அப்போ இந்த மேட்டு பகுதின்னு ஒண்ணு கிடையாது, மொத்தமா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இது ஒரு நகரமா இருந்திருக்குது, அதனால இது கொஞ்சம் முக்கியம். அது சுட்கஜந்தோர் அப்படின்ற இடம். ஸோ இப்போ தேதிப்படி அது பலுச்சிஸ்தான், ஸோ பாகிஸ்தானுடைய பலுச்சிஸ்தான் பகுதியில் இருக்குது. அண்ட் ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா தஸ்த் அப்படின்ற ரிவர் பக்கத்தில் இருக்குது. ஆறு வந்து தஸ்த் அப்படின்ற ஆறு, அதுவும் 1931 தான் எக்ஸ்கவேட் பண்றாங்க. எக்ஸ்கவேட் பண்ண பர்சன் ஆவரல் ஸ்டெயின் அப்படின்றத எக்ஸ்கவேட் பண்றாரு. அண்ட் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டது ஃபிளின்ட் பிளேட்ஸாக இருக்கட்டும், ஸ்டோன் ஆரோஹெட். அப்போ இந்த கற்களே வந்துட்டு வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஆரோஹெட், இது வந்து ஒரு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி கல், இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது சுட்கஜந்தோர். அடுத்தது அம்ரி அப்படின்ற ஒரு டைப், அப்படின்ற ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்கவேட் பண்ண அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா
அதுவும் பாகிஸ்தான்ல தான் இருக்குது. அண்ட் ரிவர் பார்த்தீங்கன்னா அதுவும் டைரக்ட் இண்டஸ் ரிவரோட ஒட்டி தான் வருது. 1935 எக்ஸ்கவேட் பண்றாங்க. என்ஜி மஜும்தார் தான் அதை எக்ஸ்கவேட் பண்றாரு. ஆன்டிலோப் எவிடன்சஸை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மான் போன்ற சில விலங்குகள், ஸோ அதோடைய அந்த எவிடன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதே காளிபங்கன் அப்படின்ற அடுத்த இடம், இது ரொம்ப முக்கியம். இந்த காளிபங்கன் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பிளாக் பேங்கிள், கருப்பு வளையம் அப்படின்றத இதோட மீனிங்கா இருக்கு. ஸோ இந்த காளிபங்கன் இதுவே ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின். மறுபடியும் பாருங்களேன், இவ்வளவு நேரம் பார்த்த மற்ற எல்லாமே லொகேஷன் வந்துட்டு பாகிஸ்தான்ல இருந்துச்சு, அதனால பாகிஸ்தான் சொல்லிட்டோம். ஆனா சில இடங்கள் இனிமேல் பார்க்கக்கூடியது வந்துட்டு நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய தளங்களா இருக்கும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சைட்னா வெறுமனே இந்தியான்னு சொல்லிட முடியாது, அது எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவுக்குள்ள இருந்துச்சுன்னா அது எந்த மாநிலத்தில் இருக்குன்னு சேர்த்து தெரிஞ்சுக்கணும். பாகிஸ்தான்ல இருந்துச்சுன்னா வெறுமனே பாகிஸ்தான் சொல்லிக்கிட்டா மட்டும் போதும். அப்ப காளிபங்கன் இந்த மாதிரி இண்டஸ் வேலி, இந்த இம்பார்ட்டன்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட் காளிபங்கன் இஸ் பிரசன்ட் இன் விச் ஸ்டேட் டேஷ் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எந்த மாநிலத்தில் காளிபங்கம் என்னும் முக்கியமான இண்டஸ் வேலி சிந்து சமவெளி நாகரிக தளம் உள்ளது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது ராஜஸ்தான் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஸோ காளிபங்கன் ராஜஸ்தான்ல இருக்கு அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அதுவும் அதோடைய இந்த ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா காகார் அப்படின்ற ரிவர், காகார் அப்படின்ற ஆறு ஒட்டி தான் இருக்குது. அண்ட் அதை எக்ஸ்கவேட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2 தடவை எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. 1952 ஒரு தடவையும் 1961 1952 ஏ கோஷ் அவர்கள் தலைமையில் எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. அது 1961 1961 பிபி லால் தலைமையில எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்க முக்கியமான அந்த எக்ஸ்கவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேமல் போன்ஸ், அதாவது இந்த ஒட்டக எலும்புகளை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தாண்டி ஃபயர் ஆல்டர், நெருப்பு பலிபீடங்கள், அண்ட் வுட்டன் பிளஃப், கலப்பை இருக்குங்க இல்லையா, ஸோ மரக்கட்ட கலப்பை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் காளிபங்கல்ல இருக்கக்கூடியது. அடுத்து ரங்பூர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலமா இருக்குது. அது ரிவர் வந்துட்டு பக்கத்துல இல்லை. மேபி என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஹிஸ்டாரிக்கா இந்த வேதிக் டைம் பீரியட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சரஸ்வதி அப்படின்ற ஒரு ரிவர் இருந்ததா சொல்றாங்க. சரஸ்வதின்ற ஒரு ஆறு இருந்துச்சு, பட் இப்போ அது ட்ரை ஆயிடுச்சு, அது வந்துட்டு அப்படியே இல்லாம போயிடுச்சு, அது அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரிவர் மேபி இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க, பட் இப்போ இல்லை. ஸோ ஸ்டேட் குஜராத் எக்ஸ்கவேட் பண்ணது 1953 1953 SR ராவ் அவர்கள் தலைமையில எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்க வந்துட்டு ரைஸ் கல்டிவேஷன், நெற்பயிர் உற்பத்திக்கான அந்த அடையாளங்களை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரங்பூர் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ இது ஒரு செட் ஆஃப் டேட்டா. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரூப்பார் அப்படின்ற இடம். ஸோ ரூப்பார் பஞ்சாப் மாநிலம், இப்போ இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரிவரும் பார்த்தீங்கன்னா சட்லெஜ். ஸோ இதுவும் இண்டஸ் ரிவர், சிந்து நதியோடைய ஒரு முக்கியமான துணையாறு தான். ஸோ சட்லெஜ் 1953 எக்ஸ்கவேட் பண்ணது ஒய்டி சர்மா அவர்களுடைய தலைமை கீழே எக்ஸ்கவேட் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்க ஒரு முக்கியமான ஃபைண்டிங் பார்த்தீங்கன்னா டாக் பரீட் வித் ஹியூமன்ஸ், மனிதர்கள் கூட நாய்களையும் சேர்த்து புதைச்சிருக்கிறதுக்கான அந்த அடையாளங்களை பார்க்க முடியுது. மேபி அந்த மனுஷன் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த நாய் வந்துட்டு கொஞ்ச நாள்ல அதுவும் இறந்து போயிடுச்சு அப்படின்னா அதே இடத்துல இந்த நாயை புதைச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அப்போ 2 பேரும் ஒன்னா, இப்பயுமே பாத்தீங்கன்னா மனுஷங்களை கூட விட்டுருவாங்க. சில வீட்டுலாம் பார்த்தோம்னா நாய்களை வந்து அவ்வளோ பாசமா வந்து வளர்ப்பாங்க. ஏன்னா நாய் அவ்வளோ நன்றியுள்ளதான் இருக்கும், அவ்வளோ பாசமா அது பார்த்துக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் அப்பயே கூட இருந்திருக்கலாம் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஓவல் பரியல்ஸ் வந்துட்டு இருந்திருக்குது, நீள்வட்டமான அந்த புதை இடங்கள் வந்துட்டு இருந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான இன்னொரு ஒரு சைட்டு தான் லோதல் அப்படின்ற ஒரு சைட். ஸோ லோத்தல்ல தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மான்செஸ்டர் ஆஃப் ஐவிசி, சிந்து சமவெளி நாகரிகத்தின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எது? லோத்தல். ஸோ இண்டஸ் வேலி, மான்செஸ்டர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் யாரு? லோத்தல். முக்கியம், ரொம்ப முக்கியம். அண்ட் இது எங்க இருக்குன்னா இப்ப இருக்கக்கூடிய குஜராத்ல தான் இருக்குது. அண்ட் ரிவர் பாத்தீங்கன்னா சபர்மதி ஆறு கிட்ட இருக்குது. ஸோ குஜராத் சபர்மதி ஆறு கிட்ட. அண்ட் எக்ஸ்கவேட் பண்ண பர்சன் பார்த்தோம்னா SR ராவ் அவர்கள் எக்ஸ்கவேட் பண்றாங்க. அண்ட் இதுல முக்கியமான அந்த பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா இந்த டாக்யார்டை கண்டுபிடிச்சிருப்பாங்கப்பா. ஏன்னா இது ஒரு கடல் ஓரத்துல வரக்கூடிய ஒரு கோஸ்டல் ஏரியா மாதிரி இருந்திருக்கும், கடற்கரை பக்கத்துல வரக்கூடியதா இருக்கும். ஸோ அதனால அங்க ஒரு டாக்யார்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஒரு துறைமுக பகுதியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதுவே ஒரு முக்கியமான கொஸ்டின் ஏரியாவை மாறுது. ஸோ த டாக்யார்ட் இஸ் ஃபவுண்ட் இன் விச் பிளேஸ் அப்படின்னா அது லோத்தல். ஸோ இந்த துறைமுக பகுதியை கண்டுபிடித்தது எங்க அப்படின்னா லோத்தல்ல தான் துறைமுக பகுதியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி உமி, ரைஸ் ஹஸ்க் அப்படின்னா இந்த அரிசியோடைய நெற்பயிரோடைய உமி. ஸோ அரிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை மேல கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு சின்ன லேயர், அதான் உமின்னு சொல்லுவாங்க. அந்த உமியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல உமி இருக்கு. அப்ப ரைஸ் கல்டிவேஷன் நடந்திருக்குது, ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அரிசி, அதாவது அரிசியை வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி செஸ் போர்டு மாதிரியான ஒரு விஷயம், ஒரு விளையாட்டு பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க, சதுரங்க விளையாட்டு மாதிரி. பட் அப்போவே எல்லாருமே நம்பப்படுறது இந்தியாவில இருந்து தான் இந்த செஸ்ன்ற கேம் உலகத்துக்கே அறிமுகமானதுன்றது கண்டிப்பா எல்லாருனாலும் நம்பப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப ஆத்தென்டிக் சோர்ஸ் இல்லைனாலும்
சில சோர்சஸ் கிடைக்குது. இப்போ அதுலேயுமே இது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மாதிரி அந்த 64 பாக்ஸஸ் இருக்குமா? கரெக்ட் தானே? நாட் ராங், எனக்கு மறந்து போச்சு. செஸ் போர்டில் 64 பாக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 64 பாக்ஸஸ் மாதிரி இருக்கிறதா இல்லைனாலுமே செஸ் போர்ட் மாதிரி ஏதோ ஒரு விளையாட்டு பொருளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் எலிஃபென்ட் டஸ்க் கண்டுபிடிச்சிருக்காங்க, யானை தந்தங்கள். அண்ட் ஆங்கிள் மெஷர்ஸ், அதாவது இந்த கோணத்தை அளவிடக்கூடிய கருவிகள்லாம் அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து தோலாவீரா அப்படின்ற ஒரு இடம், அதுவும் குஜராத் தான். லூனி ரிவர் ஒட்டிக்கிட்ட வருது. 1967 1967 எக்ஸ்டிவேட் பண்றாங்க ஜேபி ஜோஷி அப்படின்ற ஒரு தலைமை கீழே. இங்கே கண்டுபிடிக்கப்பட்டது டேம்ஸா இருக்கட்டும், ஸ்டேடியம், இந்த மாதிரியான சில ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது அணைகள் மாதிரி, தடுப்பணைகள் மாதிரியும் ஸ்டேடியம், விளையாட்டு அரங்கம் மாதிரியான சில இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இதே இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தோலாவீரா பார்த்தீங்க அப்படின்னா 2 பகுதியா அந்த ஊரை பிரிக்காம 3 பகுதியா பிரிச்சு வச்சிருக்காங்கன்றது ஒரு பாயிண்டா இருக்குது. அதுக்கு அடுத்தது சுர்கோட்டடா அப்படின்ற ரீஜன். ஸோ குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடியது. இங்கேயுமே ரிவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல. பட் 1972 1972 ஜேபி ஜோஷி அவர் தான் அகழ்வாராய்ச்சி பண்றாரு. இங்கே ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங், ரிமைன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் போன்ஸ், அதாவது குதிரையுடைய எலும்புகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குதிரை எலும்புகளை ஏன் இந்த இடத்துல நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இன்னொரு இடத்துல நம்ம படிப்போம், அண்ட் இப்பயுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளுக்கு, சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு நிறைய விலங்குகளை பத்தி தெரிஞ்சிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பசுபதி சீல்லாம் பார்த்தீங்கன்னா புலியோடைய ஒரு உருவம் இருக்கும், யானையோட உருவம் இருக்கும், எரும மாடு ஒன்று இருக்கும், பஃபலோ, இந்த மாதிரி சில உருவங்கள், கீழே வந்து மான் இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்குது, நாயெல்லாம் தெரிஞ்சிருக்குது, அதெல்லாம் டொமஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. பட் இந்த மக்களுக்கு ஹார்ஸ்ன்ற ஒரு விலங்கை பத்தி தெரியல, அதை டொமஸ்டிகேட்டும் பண்ணல. அதாவது இந்த குதிரை அப்படின்ற ஒரு விலங்கு இருக்குன்றதை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்றத நம்ம படிப்போம். ஆனா அப்புறம் எப்படி இங்க வந்துட்டு அந்த ஹார்ஸ் போன்ஸ் இருக்கும்? ஸோ அதனாலதான் அந்த தியரி வருது. ஆரியன் இன்வேஷன் அப்படின்ற தியரியா இருக்குது. ஸோ ஆரிய படையெடுப்புனால அந்த ஆரியர்களுக்கு இந்த ஹார்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஹார்ஸ்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான, இன்டெலிஜென்ட்டான, ஃபாஸ்டான ஒரு அனிமல். ஸோ அதை டொமஸ்டிகேட் பண்றோம். ஒரு குதிரை அப்படின்றது ரொம்ப அறிவு மிக்க, ரொம்ப வலிமை மிக்க, வேகமான ஒரு விலங்கு. அதை நம்ம பழக்கப்படுத்துறோம் அப்படின்னா அதை போருக்கு சூப்பரா யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால அப்படி அவங்க யூஸ் பண்ணி இவங்களை தோக்கடிச்சிருக்கலான்றது ஒரு பாயிண்டா சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் இன்னுமே தியரிஸ்ல தான் வரக்கூடியதா இருக்குது. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். பட் பானாவலி அப்படின்றது அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா அது இப்போ இருக்கக்கூடிய ஹரியானால இருக்குது. ஸோ அதுவுமே ஒட்டி வரக்கூடிய அந்த ரிவர் பார்த்தீங்கன்னா காகார் ரிவர் தான். அண்ட் 1973 1973 ஆர்எஸ் பிஸ்ட் அப்படின்றவர் தான் எக்ஸ்கவேட் பண்றாரு. அண்ட் இங்கே கண்டுபிடிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஓவல் செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் ரேடியல் ஸ்ட்ரீட்ஸ். இப்போ ஓவல் செட்டில்மெண்ட்ஸ்னா இந்த செட்டில்மெண்ட் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதிகள், அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் நீள்வட்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரேடியல் ஸ்ட்ரீட்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட், இந்த மாதிரி இதுதான் தெருன்னு வச்சுக்கோங்களேன், நடுவுல இருந்து இந்த தெரு எல்லாம் பிரிஞ்சு போகுது, இங்கெல்லாம் மக்கள் இருக்காங்க. ஓகே, தெரு வந்து நடுவுல இருந்து இப்படி பிரிஞ்சு போற மாதிரி இருக்குது, அதான் ரேடியல் ஸ்ட்ரீட்ஸ் சொல்றாங்க. அண்ட் அடுத்தது ஆலாம்கிர்பூர் அப்படின்ற இடம் இப்ப இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசல இருக்குது. அண்ட் ரிவர் பாத்தீங்கன்னா ஹிண்டன் அப்படின்ற ரிவரா இருக்குது. 1974 1974 எக்ஸ்கவேட் பண்றாங்க. ஒய்டி சர்மா அப்படின்றவருடைய தலைமை கீழே எக்ஸ்கவேட் பண்றாங்க. அண்ட் இங்க கண்டுபிடிச்சது இந்த க்ளாத் இம்ப்ரெஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அதே அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு சைட், ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இங்க ரொம்ப முக்கியம். ராக்கி கர்ஹி அப்படின்ற இடத்த எக்ஸ்கவேட் பண்றாங்க. எங்க இருக்கு? ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. அண்ட் இந்த இடம் இதுவுமே எந்த ரிவர்ல இருக்குது? காகார் அப்படின்ற ரிவர்ல தான் இருக்குது. 1997 1997 வந்துட்டு எக்ஸ்கவேட் பண்றாங்க அமரேந்திரநாத் அப்படின்றவருடைய தலைமை கீழே. அண்ட் இதோடைய அந்த ஸ்பெஷல் பாயிண்ட் என்னன்னு சொல்ல வரேன்னா, லார்ஜஸ்ட் சைட் ஆஃப் ஐவிசி, சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிகப்பெரிய தளம் எது? இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஏரியா. லார்ஜஸ்ட் சைட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனா அது இந்த ராக்கி கரிக்குன்னு தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ கிளியரா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஓவரால் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பாயிண்ட்ஸை நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதையும் நான் பார்த்துட்டு சொல்றேன். அண்ட் வேற சஜஷன்ஸ்னாலுமே நீங்க வந்து சொல்லலாம், எதனாலுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஓகே, ஸோ அதர் இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு நம்ம அப்படியே வைண்ட் அப் பண்ணிடலாம். நம்ம இன்ஸ்டியூட்டோட ஆப் டவுன்லோட் பண்ணவே ரொம்ப ஈஸி தான். கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆப் லிங்க் இருக்கும். ஸோ அது iOS ஆண்ட்ராய்டோ ஈஸியாக இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அதில் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் தமிழ்நாடுன்னு கிளிக் பண்ணும்போது, ஓகே, ஸோ அதுக்குள்ள வரும்போது தான் நம்ம தமிழ் டீம் நடத்தக்கூடிய கிளாஸஸ் வரும். ஸோ நமக்கு NTPCக்கான 3rd பேட்ச் சென்னை எக்ஸ்பிரஸ் 3.0 லான்ச் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த மெகா பேக்கை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றது நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்தக்கூடிய எல்லா கோர்சஸையும் பார்க்கணும், எல்லா டெஸ்ட் சீரீஸையும் பார்க்கணும், எல்லா வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டா போதும். அதாவது TNPC, SSC, ரயில்வேஸ், பேங்கிங்னு எல்லா வீடியோவையும் உங்களால் பார்க்க முடியும் இந்த ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா. ஆனால் அதுலேயுமே
உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸும் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ கோர்ஸ்னா வீடியோஸ் மட்டும் இல்லை, டெஸ்ட் சீரிஸ் எல்லா கோர்ஸோடைய டெஸ்ட் சீரிஸ்னால 6000க்கும் அதிகமான டெஸ்ட் சீரிஸாக இருக்கட்டும். அதே இபுக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 500க்கும் அதிகமான இபுக்ஸ், எஸ்எஸ்சி இபுக்ஸ், ரயில்வேஸ் இபுக்ஸ்னு எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கணும்னா இந்த தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றத நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ Y890 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணும்போது 17% 17% ஆஃபர் கிடைக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 1000லேருந்து 1100 ரூபா வரைக்கும் குறையும் இந்த கோர்ஸுக்கு. இதே என்டிபிசி கோர்ஸுக்கு அப்படின்னா 350 to 400 ருபீஸ் குறையிற மாதிரி இருக்கும். இந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. வேற எந்த கோர்ஸாக இருந்தாலும் புக் வாங்குறதுனாலும் இதை யூஸ் பண்ணிக்கும் போது குறையும். வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா டவுட் கிளியர் பண்ணிட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. kishore.mohankumar@24/7.com இதனோட அஃபிஷியல் மெயில் ஐடி. ஓகே, ஸோ கிளியராக இருந்துக்கும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்ல பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.